Hi friends, welcome to my channel. This is ஒரு travel channel. நேம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரீக் நந்தா. ஸோ இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னா கோகர்ணா கர்நாடகாவோட டாப்பில் இருக்கிறது. இதுதான் எங்களோட லாங் ரோட் ட்ரிப். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ லாங் நாங்கள் பிளான் பண்ணதில்லை. இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 2000 கிலோமீட்டர். இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 days, மேக்ஸிமம் 4 days. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. 2-3 ரூட் பார்த்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ரூட் பார்த்தீங்கன்னா வேலூர், குடியாத்தம், அப்புறம் வேலூர், குடியாத்தம், இன்னொரு ஏதோ ஒரு ரூட்டு சொன்னாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல. கர்நாடகா மேலே நமக்கு எங்கே பேர் தெரிய போகுது, போக போக மேப் என்ன காட்டுதோ அதே தான். ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா தாங்க இருக்கும். சென்னையில் இங்கே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபுல் ஆஃப் டிராஃபிக். ஃபஸ்ட்டு நான் ஓட்டல, என் நண்பன் தான் ஓட்டுறான். ஸோ இது பார்த்திங்கன்னா i20 IMT வெர்ஷன் காரு. ஸோ ஆட்டோமேட்டிக், கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் சொல்லலாம். கிளச் இருக்காது. அதை வச்சு ஏதோ போகிறோம். பட் இந்த காரில் நாங்கள் நிறைய ரைட் போட்டிருக்கோம். பட் இதுதான் எங்களோட லாங் ட்ரிப். நண்பன் ஓட்டுறான் கார். இவர் ஆக்சுவலாக லாங்லாம் ஓட்டினதில்லை. இப்போ தான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகியிருக்காரு. பட் எனிவே எப்படி போகிறோன்னா வேலூரை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போவே நைட் ஆகிடுச்சு. எங்கே போக போகிறோம், எங்கே தங்க போகிறோன்னு நோ ஐடியா. சாப்பாடு கேட்டு நான் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரியாணி வாங்கி தரேன்னா வாங்கி தரல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலூர்கிட்ட போயிட்டோம். பட்டு எங்கோப்பா என் ஃப்ரெண்டு அவர் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க மதர்-இன்-லா ஹவுஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே ஏதோ ஒரு ஃபேமஸ் கடைன்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம், ஏதாவது ஒன்று கிடைக்காதா. ஸோ ஃபைனலாக வி ஐடென்டிஃபைடு ஏதோ 100 ஹெரிட்டேஜ்னு ஒரு ஹோட்டல் வேலூரில். ஸோ ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ்ஜாக தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக வெஜ்ஜு சாப்பிட்ற மூடு யாருக்குமே இல்லை. ஸோ ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். தந்தூரி சிக்கன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஆட்டோன் சூப், சிக்கன் சூப் எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. வரட்டும். இந்த சூப் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சவனுங்க பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்கானுங்க. எனக்கு எந்த சூப்பு பிடிக்காதோ அந்த சூப்பை வாங்கி கொடுத்து குடிக்க வைக்கிறது. இது எப்போ நடக்கிறதாங்க. பேருக்கு தான் நாங்கள் 4 பேர் போய் சேர்ந்ததுலேருந்து ரத்த கலரியாக தான் இருக்கும். சண்டை போடாத நாளே கிடையாது. பட் எனிவே நாங்கள் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் அது எப்படின்னு தெரியாது. அடுத்த நிமிஷமே நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. லெட்ஸ் கோ. ரொம்ப பேச வேணாம், நம்ம டூரை பற்றி பேசுவோம். நம்மால் இருக்கார் பாருங்கள், இவர் தான் கார்த்திக். இவர் சாப்பிட்றது, கேமரா ஒர்க் பண்ணுறது, காரில் உட்காந்து தூங்குறது, இதுதான் இவரோட வேலை. பட் வெரி இன்ட்ரெஸ்டட். என்னென்னா எங்கள் 3 பேருக்குள்ளே இருக்க ஒரு இது என்னென்னா, ட்ராவல் பண்ணோன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ இது லாங் பிளான்லாம் இல்லைங்க கைஸ். ஜஸ்ட்டு ஒரு 2 weeks பிஃபோர் பிளான் பண்ணோம். பட் எவ்ரி இயர் டிசம்பர் ஆனால் வெளில போயிடுவோம். இந்த டைம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் பிளான் பண்ணி, ரூட்டு தெரியாது, எதுவும் தெரியாது, டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பட் இந்த ஹோட்டலில் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது எங்கே வேலூரில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வேலூரில் ஏறி கர்நாடகா பார்டர் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஸ் ஹைவே ஒன்று இருந்தது. ஸோ இங்கே டிரைவிங்லாம் மாற்றுறோம். யாரெல்லாம் என்னென்ன வேணும் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஏன்னா இதுவே ஒரு 11 o'clock ஆயிடுச்சு.
இப்போ எங்களுக்கு எங்கே தங்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படியே கோ வித் த வே மாதிரி அப்படியே போயிட்டுருக்கோம். போவோம். அப்படியே கிளம்பியாச்சுங்க. தவிர உள்ளே எங்கேயுமே ரூம்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ரூம் கிடச்சிது. அந்த ஊர் பேரை கூட எங்களுக்கு தெரியாது அன்றைக்கி தங்கும் போது. தோப்செபெட் ஏதோ ஒரு ஊர் பேர் வந்தது. அங்கே நைட்டு ரூமை தங்கிட்டோம். 2 மணி போல் ஸ்டே பண்ணிவிட்டு காலைல 8 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் ரூமோட அவுட்டர், மொட்டை மாடியிலேருந்து எடுத்த வியூ. அப்படியே சாப்பிட கிளம்பணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே ஒரு 15 minutes ட்ராவல் பண்ணால் ஒரு ஷாப் வந்தது. அத்தன்டிக் கர்நாடகா ஃபுட் சாப்பிட்டோம். மைசூர் மசால் தோசை, இட்லி, வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வண்டியை விட்டாச்சுங்க. எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம்லாம் தெரியல. இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க பிளான் முருதேஸ்வரர் கோயில் போகலான்னு ஒரு பிளான் வந்திருக்கு. கோகர்ணாக்கு முன்னாடி வரும். அது ஆக்சுவலாக ஒரு 140 kilometers, ஒரு 1.5 hour ட்ராவல். ஸோ முருதேஸ்வரரை பிளான் பண்ணி வி ஸ்டார்டட் போயிட்டுருக்கோம். நமக்கு கார் ஓட்டுறது பிடிக்கிறத விட காரில் உட்காந்து போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே போகிற வழியில் ஒரு இளநீரை குடிப்போம். பாடி ஃபுல்லாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்க 2 பேர் டீ குடித்தாங்க. நானும் கார்த்திகை வந்து ஒரு இளநீரை குடிச்சிட்டு, தலைப்பா சும்மா ஸ்டைலு கட்டினது, வேறு ஒன்றும் இல்லை, குளிருக்காக கட்டினேன். அது அப்படியே ஸ்டைலாக இருக்குதுன்னு அப்படியே விட்டேன். ஓகே கைஸ், கிளம்புவோம். எல்லாமே ஹில்ஸாக இருக்குங்க கர்நாடகாவில். எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் போகணுன்னாலும் நடுவில் ஒரு ஹில்ஸ் மாதிரி வருது, ஸ்மால் ஹில்ஸ். அதை தாண்டி போகிறோம். அப்படியே போகிற வழியில் ஜோக் ஃபால்ஸ் வந்தது. சரி, அதையே மிஸ் பண்ணோம். போடு, ஒரு இடத்த ஒரு ட்ராப்பை போட்டு நம்ம பக்கெட் லிஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு, என்ன டிஸப்பாயின்மெண்ட்னா தண்ணி வரல. எந்த ஊர்லேயுமே தண்ணி இல்லை போல இருக்குது. மழை பெய்யல, தண்ணி இல்லை. ஸோ வர தண்ணியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது இந்தியாவோட நயகரான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, வாட்டரே இல்லை. ஸோ முடிச்சுட்டு அப்படியே வந்து கார் எடுக்கலான்னு வந்தால் ஒரு ப்ரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ போடல. ப்ரெட் ஆம்லேட்டு டீலாம் குடிச்சிட்டு ஜோக் ஃபால்ஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு 2 hours ட்ராவல். Finally, we end up with Murdeshwara temple. செம வியூங்க இது. அந்த டெம்பிள் டவர் மேலே இருந்து பார்க்குற வியூ இது. பட் செம்மையாக இருந்தது பீச் ஓரத்துலேருந்து பார்க்கும்போது. அந்த பீச்சு, அதுக்கு மேலே இருக்க சிலை, ஒரு கடல் ஹைட்டுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கடலே தெரியாது, இந்த சாமி மட்டும் தான் தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் டவரில் ஏறி போகணும். டவருக்கு ஏதோ 20 rupees டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். மேலே லிஃப்ட் இருக்குது, அதுவே மேலே கொண்டு போய் விட்டுரும். அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னும் மேலே எதுவும் இல்லை, அங்கேருந்து இந்த சாமியை பார்க்குறது மட்டும்தான் வியூ. அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சஸ் இருக்குது, அதில் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபைனலாக இதை முடிச்சுட்டு சாப்பிட்ணும். ஏன்னா இங்கே மார்னிங் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ரூம் ஸ்டே எடுத்து பண்ணிட்டோம். அன்றைக்கி நைட்டே வந்துட்டு புருதேஸ்வரர்லேயே ஒரு ரூமை புக் பண்ணோம். வர வழியிலே ஆன்லைனில் பார்த்து டக்குன்னு புக் பண்ணி ரூமில் வந்து ஸ்டே பண்ணி காலையில் எழுந்திரிச்சு இந்த வியூவை பார்த்துட்டு நம்ம கோகர்ணா போனோம். அதுதான் மெயின். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சும்மா ஸ்னாப்ஷாட்ஸ் போடுறோம் அங்கே எடுத்த நைட் வியூஸ். முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் கைஸ். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அங்கேயே ஒரு ஹோட்டல், கோயில் அந்த ரோட்லேயே அஸ் யூஷுவல் அதே தான். இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மசால் தோசை, இட்லி வடை, கேசரி, சாம்பார் சாதம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன பேர்னே தெரிலங்க. பட் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. பூரிக்கு உருளைக்கிழங்கு கொடுத்து பார்த்துருப்பீங்க. பூரிக்கு குருமா கொடுக்குறாங்க. நம்மால் இவர் தான் துபாய்க்காரரு.
அவர் இந்த ட்ரிப்பில் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு. நார்மலாக இவர் இருக்க மாட்டார். நாங்கள் 3 பேர் தான் ட்ரிப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி போகிறது. இந்த டைம் இவருக்காகவே, இவர் வெக்கேஷன் வந்ததுக்காகவே நாங்கள் இந்த கோகர்ணா பிளான் பண்ணி போகிறோம். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு ரூம் வாக்கேட் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த முருதேஸ்வரர் ரூம்ஸ். முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கோகர்ணா தான். போகிறோம் கோகர்ணாவில். இது என்னென்னா, இவர் டிரைவிங் பண்ணுறாப்புல. இவருக்கு கியர் போடுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வர வேணும். தம்பி வந்து துபாயில் கார் ஓட்டினதால் இங்கே அவருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டி பழக்கப்பட்டதால் கியர் போட முடியல. அதனால் நான் உட்காந்து கியர் போட்டால் அவர் வெறும் ஸ்டேரிங் மட்டும் ஹேண்டில் பண்ணி ஒரே ஃபன்னாக இருந்ததுங்க ஸ்டார்டிங். ஸோ கோகர்ணா போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பாட்டை டிசைட் பண்ணிட்டோம். இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம கோகர்ணா போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண பிளேஸ் வந்து யானா கேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யானா கேவ்ஸ் எங்கே இருக்குது? கோகர்ணா. ஆக்சுவலாக கோகர்ணா இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டில் யானா கேவ்ஸும் ஒரு பார்ட். ஸோ போகிற வழின்றதால ஃபஸ்ட்டு இவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் கொடூரமான டிரைவிங் இந்த ரோடு. நார்மலாலாம் நீங்கள் ஓட்டவே முடியாது. ஒரு சிங்கிள் பார்த்து அதில் 2 வண்டி வந்துச்சுன்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸை நாங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வச்சுக்கினேன். ஒரு ஸ்டேஜில் மக்கள்லாம் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. செம க்ரௌடு. ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் போனதால் சரியான க்ரௌடு. அப்புறம் இறங்கி உள்ளே போனால் அது ஒரு ட்ரெக்கிங் பார்த்துங்க. மலை மேலே ஏறி போய் தான் அதை நம்ம பார்க்கணும். நார்மலாலாம் பார்க்க முடியாது. பட் அது போகிற பாதை எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. நேச்சராக லைக் பண்ணுறவங்க வந்து இந்த ரூட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குது. இது மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸு மேலே ஏறினா அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் அந்த கேவ்ஸில் இருக்குது. அதோடய ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன் பாருங்கள். யானா கேவ்ஸ், கோகர்ணா. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அந்த பார்த்து அந்த போகிற வழி. ஸோ அது கைண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்தது. நார்மல் பார்த்த மாதிரி இல்லை. கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோலாம் இருந்தது. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அப்படியே வீடியோவில் கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே நடக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1 ஹவர் வாக்கு. அதுக்கு மேலே ஒரு 400 ஸ்டெப்ஸு ஏறி ஃபைனலாக போய் பார்த்தீங்கன்னா இந்த கேவை பார்க்குறீங்க. யானா கேவ்ஸ், கோகர்ணா. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ ஷாட்ஸ் போர்ட்ரேட் மோடில் தான் எடுத்திருக்கேன். பட் பார்க்கலாங்க, மஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். பட் இது நீங்கள் பிளானில் அக்காமடேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுவே உங்களுக்கு ஒரு ½ டே ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் டெடிக்கேட்டடாக பீச்சஸ் அவாய்ட் பண்ணோன்னா இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். அடுத்தது ஒரு இடம் பிளான் பண்ணி வச்சிடணும். மர்ஜின் ஃபோர்ட், கோகர்ணா. அது ஒரு அடுத்த ஸ்பாட்டு. ஸோ நார்மலாகவே ஃபோர்ட்னால என்னன்னு தெரியும்ல, இது ஒரு கிங் ரூல் பண்ணுற இடம். ஸோ கிங்ஸ் வந்து சேஃப்டி பிளேசஸ், பனிஷ்மெண்ட்ஸ், அவங்க வாழ்கிற இடம். அவங்க ஏதாச்சும் ஃபைட்ஸ் போடணுன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ யாருன்னா ஒருத்தர் எடுத்து இங்கே வச்சு ஜெயிலில் போடுறது, எஸ்கேபிசமே இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியல, ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் இதில் யாருமே ஷேர் பண்ணலை. கேட்டு பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அவ்வளோதான். அப்படி கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கோவாவில் ஒரு ஃபோர்ட் இருக்கும், அதே மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. கோவாலாம் போனோம் கைஸ். இந்த வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். இப்போ ஒரு ப்ராப்பராக சேனல் மாதிரி ஆரம்பித்து, இது சேனல்னால் யூடியூப் சேனல் மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு மெமரிஸ்க்காக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபைனலி வெட்டிங் இன்ட்டு கோகர்ணா. ஸோ அங்கே ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பேக் வாட்டர், சீயை மிக்ஸ் ஆகிற பேக் வாட்டர் பக்கத்தில் ஒரு ரூம். சூப்பராக இருந்தது அந்த ரூமு. அந்த ரூம் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சன்செட் பார்க்கலான்னு வந்தோம். சன்செட்டு பார்க்க முடியல, நைட் ஆகிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக மார்னிங் வியூ. சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். அரேபியன் சேல்லேருந்து சன்ரைஸ் பார்க்குற மாதிரி ஒரு வியூ எப்படி இருக்குது பாருங்கள்.
ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது அந்த வியூ, அந்த வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. சரி அன்றைக்கி ஒரு பிளான் போட்டோம். இங்கேயே நம்ம ஒரு பீச்செலாம் போனோம். இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு பீச்சுக்கும் போகும்போது நீங்கள் வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் ஹில்ஸில். அப்போ தான் நீங்கள் பீச்சுக்குள்ளே போக முடியாது. ஒரு சேலஞ்ச் இருந்தது. இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோன்னா, இங்கேயே ரூம்ஸில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசி 4000 ருபீஸ் போட்டில், ப்ரைவேட் போட் மாதிரி எடுத்து எல்லா பீச்சஸும் சுற்றி காமிக்கிற மாதிரி பேசிட்டோம். ஸோ மார்னிங் 9:30 10 o'clock போல் வர சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆனோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற பாருங்க, ஃபோன்லாம் பேசி எல்லா ஃபேமிலிக்கும் அப்டேட் பண்ணிட்டு சேஃபாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி எங்கள் டியூட்டியை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட். சப்பாத்தி, ப்ரெட் ஆம்லேட்டில் வெறும் ஆம்லேட். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்டேட் போகும்போது ஒரு ஃபீல் மாதிரி ஒரு ஃபுட்டு. பட் கர்நாடகா ஃபுட்டு சம்திங் டிஃப்ரெண்ட் தான். பட் நமக்கு செட் ஆகலை. இருக்கிறத கிடச்சதை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ போட்டில் ஏறியாச்சு. ப்ரைவேட் போட், நாங்கள் 4 பேர் மட்டும்தான். ஒரு பீச் ஓரத்துலேயே போக மாட்டாங்க, சம்டைம்ஸ் உள்ளே போகிறாங்க. டால்ஃபின் வியூஸும் இருக்குது. நிறைய நாங்கள் பார்த்தோம், பட் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. சடனாக மேலே வந்து டக்குன்னு போனதால் எங்களால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. பட் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. கடல்லே ஒரு ரைடு, எல்லா பீச்சஸும் காமிச்சாங்க. ஹோம் பீச், குடல் பீச், பேரடைஸ் பீச். ஸோ இது எல்லாமே செம்மையாக இருந்தது. சங்கமம் பீச் ஆக்சுவலாக கடலில் வந்து நதி கிடையாது, பேக் வாட்டரும் சேர்கிற இடம். பட் பார்த்தீங்களா, இந்த வியூ தான். எல்லாமே நீங்கள் நடந்து வந்தால் தான், ஹில்ஸை தாண்டி வந்தால் தான் நீங்கள் பீச்சுக்குள்ளேயே வர முடியும். டேரெக்டாக கார்லேயோ பைக்லேயோ வந்து இறங்கலாம் முடியாதுங்க. கோக்கார்னால இது ஒரு பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி இந்த ஹில்ஸ் ஒரு ட்ரக்கிங் பார்த்துருக்கு. அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் இருக்கும். ஸோ இது ட்ரக்கிங்காகவே நார்மலாக எல்லோரும் பண்ணுறாங்க. பீச் வியூவிலே ட்ரக்கிங் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் ஃபிட்னஸ் ஹெவியாக இருக்கவங்க அதை ட்ரை பண்ணுங்கள், நார்மலாக இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நார்மல் பார்த்தாவே இல்லை. நான் கொஞ்சம் தூரம் பார்த்தேன். அந்த இப்போ தெரியுதுல வியூ, அந்த மலை மேலே நீங்கள் நடந்து வரணும். ஸோ ஃபைனலாக ஒரு டான்ஸோடு முடித்தோம். எனிவே வாட் எவர் திங்ஸ், என்ன டிசப்பாயிண்ட் ஆனாலும் சந்தோஷம் ஆகணும். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹாப்பியாக இருந்தோமா, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம். ஏதாவது எடிட்டிங் மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் அப்பாலஜைஸ்.